வணக்கம் நண்பர்களே. குடும்ப ஓய்வூதிய விதிகளில் பெரிய மாற்றம், மகளுக்கான 25 வயது வரம்பு நீக்கம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் என்பது அரசு ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் முக்கியமான நிதி ஆதாரமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய பிரதேச அரசு ஓய்வூதிய விதிகளில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு முக்கியமான திருத்தத்தை மேற்கொள்ள உள்ளது. 1976ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட விதிகளில் பல மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக குடும்ப ஓய்வூதியத்தில் மகள்களுக்கான 25 வயது அதிகபட்ச வரம்பு நீக்கப்படுவது மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. புதிய விதிமுறையின்படி சார்ந்திருக்கும் விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், விவாகரத்து பெற்ற பெண்கள் மற்றும் திருமணமாகாத மகள்கள் வாழ்நாள் முழுவதும் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி பெறுவார்கள். இதுவரை 25 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத மகள் குடும்ப ஓய்வூதியத்திற்கு தகுதி அற்றவர் என கருதப்பட்ட நிலையில் இந்த வரம்பு இப்போது நீக்கப்படுகிறது. மேலும் சார்ந்திருப்பவர்களுக்கான வருமான வரம்பும் உயர்த்தப்பட உள்ளது. இந்த வரம்பு மாதத்திற்கு ரூபாய் 7750 என்ற குறைந்தபட்ச ஓய்வூதியத்துடன் அகவிலைப்படி சேர்த்து கணக்கிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சார்ந்திருப்பவரின் வருமானம் இந்த வரம்பிற்குள் இருந்தால் அவர் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி பெறுவார். மாநிலத்தில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். ஓய்வூதியதாரர் சங்கங்கள் மத்திய அரசின் திருத்தங்களை மாநிலத்திலும் அமல்படுத்த வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தன. முன்னாள் கூடுதல் தலைமைச் செயலாளர் நிதி அனுராக் ஜெயின் காலத்தில் விதி மாற்றம் குறித்து ஒருமித்த கருத்து எட்டப்பட்டாலும் நடைமுறை தாமதமாகி வந்தது. பின்னர் கூடுதல் தலைமைச் செயலாளர் நிதி மணிஷ் ரஸ்தோகி அமைத்த குழு திருத்தப்பட்ட விதிகளின் வரவை இறுதி செய்துள்ளது. மேலும் ஓய்வூதியம் நிறுத்துவது தொடர்பான அதிகாரங்களிலும் மாற்றம் செய்யப்படுகிறது. தற்போது அனைத்து வழக்குகளும் அமைச்சரவைக்கு அனுப்பப்பட வேண்டிய நிலையில் இனிமேல் 3ஆம் மற்றும் 4ஆம் வகுப்பு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான முடிவுகளை சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துறையை எடுக்க முடியும். முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு அதிகாரிகளின் விவகாரங்கள் அமைச்சரவை முன் தொடர்ந்தும் வைக்கப்படும். இதனிடையே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் சமீபத்தில் ஒரு முக்கிய விளக்கத்தை வழங்கியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியதாரர்களின் குடும்ப விவரங்களில் இருந்து மகள்களின் பெயரை நீக்க கூடாது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற பிறகு மகள்களின் பெயரை நீக்கலாமா என்ற கேள்விகள் எழுந்ததை அடுத்து இந்த விளக்கம் வெளியிடப்பட்டது. இந்த திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்தால் குறிப்பாக பெண்கள் மற்றும் சார்ந்திருக்கும் மகள்களுக்கு பெரிய நிதி பாதுகாப்பை வழங்கும் முக்கிய முன்னேற்றமாக அமையும் என கருதப்படுகிறது. இந்த வீடியோ கண்டிப்பா குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.